வணக்கம் நேயர்களே, என்ன படிக்கலாம் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். +2 ரிசல்ட் வெளியாயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல அப்படின்னு சோகத்தில் இருக்கீங்களா? நான் நினச்ச குரூப் கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன குரூப் எடுக்கலாம் போன்ற பல்வேறு கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கும், பெற்றோர்களாகிய உங்களுடைய மனசில் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். நேர்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக அரங்கிற்கு வந்திருக்கிறார் அசட் குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சிஇஓ டாக்டர் முகமது ரிஸ்வான். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்ட்ரோ கொடுத்த மாதிரி தான் நிறைய பேர் 12th முடிச்சிட்டோம், மார்க்கும் வந்துருச்சு. ஏன்னா அது வரைக்கும் இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு ஒரு டவுட்லேயே இருந்திருப்பாங்க. இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் மார்க் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு. தற்போது இப்போ மார்க்கும் நேற்றைய தினம் வெளியாயிடுச்சு. ஸோ உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் என்ன மாதிரியான இன்னோவேட்டிவான கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், அதாவது +2 ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி மார்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்கோர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு ஸ்கோர் உங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் வந்திருக்கலாம், மேபி இல்லை கம்மியாக கூட இருந்திருக்கலாம். பட் அந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய தடை கிடையாது. அவங்க நினச்ச படிப்பை படிக்கிறதுக்கும் சரி, அவங்க நினைத்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கும் சரி, மார்க் வந்து பெரிய தடை இல்லை. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பெரும்பாலான பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய ஃபீஸ் வாங்கினா அந்த காலேஜ் வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 10 lakhs வாங்கினாங்க, 20 lakhs வாங்குறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது வந்து பெரிய கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்வைகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிசிப்ளின்டு எஜுகேஷன், அதாவது ஒழுக்கமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபுல்ஃபில்டான கல்வியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். தென் நீங்கள் இப்போ அசட் கல்வி நிறுவனத்தில் வந்து இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவான கோர்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க. அதாவது அசட் கல்வி நிறுவனம் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து ஒரு ஜென்ரலாக காமனாக இருக்கக்கூடிய லைக் ஒரு நார்மல் இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி துறைகள் அல்லாமல் இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய துறைகள். அதாவது நீங்கள் ஒரு சில படிப்புகள் அப்படிங்கிறது படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஒரு சில படிப்புகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அதாவது ஒரு சைடு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கிறது, சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ஒரு சில துறைகள், அதாவது இப்போ நம்ம இனோவேட்டிவ் ஒரு புதுமையான தொழிற்படிப்புகள்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அதாவது இது எக்ஸிஸ்டிங் தான். இது ஒன்றும் புதுவிதமான துறைகள் அப்படிங்கிறத விட நமக்கு தெரியல. இப்போ நமக்கு தெரியாத ரீசன்னால் அதை நம்ம வந்து ஒரு புதுமையான விஷயமாக அதை நம்ம பார்க்குறோம், அதை சொல்கிறோம். பட் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் ஏவியேஷன், ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், even though artificial intelligence, banking, finance, then industrial safety management. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். ஸோ யூஜி அப்படிங்கிறது நீங்கள் +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு 3 year ஃபுல் டைம் டிகிரி. ஸோ அதேமாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு பிகாமோ பிபிஏவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்காங்க மாணவர்கள், நாங்கள் ஃபர்தராக மேற்கொண்டு வந்து எம்பிஏ படிக்கணும்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு 2 years ப்ரோக்ராம். இதே மாதிரி ஒரு 10th முடிச்சிருக்காங்க, இல்லை பாலிடெக்னிக்கல் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு 3 year டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 3 year பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து அவங்க டைரெக்டாக செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண முடியும் லேட்டரல் என்ட்ரியில். ஸோ இந்த எம்பிஏ எம்எஸ்சி அப்படிங்கிறது ஏன் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஈவன் தோ எம்பிஏல வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஸோ இது எல்லாமே ஏற்கனவே ஒரு ஜென்ரலாக ஒரு யூஜி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பிகாமோ இல்லை பிபிஏவோ முடிச்சுட்டு எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, இல்லை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சேல்ரி க்ரோத் இல்லை, எதிர்பார்த்த மாதிரி ஒரு சேல்ரியில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து தாராளமாக பிளான் பண்ணலாம். ஓகே, நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க தொழில் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தொழில் சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் தேர்வு செய்யலாமா? நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய துறைகள் என்ன சார்? எஸ், அதாவது சார் எப்போதுமே வந்து நீங்கள் படிக்கும் போது என்ன வேலைக்காக படிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சே படிக்கிறதுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம எதுக்காக படிக்கிறோம்
அப்படின்னு டாக்டர்னா டாக்டர் டாக்டராக நான் போகிறேன், ஒரு இன்ஜினியரிங்கோ சிவில் இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியராக போகிறேன், ஒரு மெரைன் இன்ஜினியர்னா ஒரு மெரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரியவோ ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் நம்ம ரெடி ஆகுறது. இன்னும் ஒரு சில டிகிரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக படிக்கிறோம் தெரியாது. ஒரு காமனாக ஜென்ரலாக ஒரு எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ், ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இந்த மாதிரி நமக்கு ஜென்ரலாக படிச்சுட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு செக்டரில் நமக்கு வேலை கிடைக்கும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம போக முடியும், இல்லைனா ஃபர்தராக வந்து ஒரு எம்பிஏ பிளானாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ளஸ் டூவில் எடுத்திருக்கக்கூடிய குரூப் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ மேபி அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸாகவே அவங்க சர்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா காமர்ஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட்டாகவே சர்ச் பண்ணுவாங்க. பட் இப்போவும் வந்து ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து ப்ளஸ் டூவில் எனி குரூப் எடுத்து படித்த மாணவர்களும் எடுக்கலாம். பட் அது வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லா துறைகளுக்குமே இருக்குது. இப்போ ஈவன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தாலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் படித்தாலும் இருக்கும், கெமிஸ்ட்ரி படித்தாலும் இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு ஜாப் வேணும் சார், எனக்கு ஃபர்தராக ஒரு எம்பிஏ பிளான்லாம் கிடையாது, எனக்கு ஒரு 3 இயர் டிகிரிலேயே நான் ஜாபுக்கு போகணும், அதுக்கப்புறம் எம்பிஏலாம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பார்ட் டைமில் பண்ணுற பிளானில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கோர்சஸ் வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி. இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிஎஸ்சி. ஓகே, ஒரு ப்ளஸ் டூவில் உங்கள் எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின் 3 இயர்ஸ் டிகிரி அவங்க தட் பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எந்த படிப்புமே வந்து எதில் படிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். கரெக்ட். ஒரு சிவில் இன்ஜினியர்னா சிவிலில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒன்லி அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிகிரியை வச்சு எல்லா ஃபீல்டுக்குமே ஜாபுக்கு போக முடியும். கோர்ஸ் ஒன்று தான், பட் தே கேன் கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபீல்டு லைக் இண்டஸ்ட்ரி. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், ரேவதி பூந்தமல்லியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கேள்வி என்ன? டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு ரேவதி உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல பயோகெமிஸ்ட்ரி என் பொண்ணு வந்து இப்போ +2 முடிச்சிருக்காங்க. ஓகே. பயோகெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்கோப் என்ன இருக்கு, ஜாப் பெனிஃபிட், அது கஷ்டமா ஈஸியா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகேம்மா, ஃபைன். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி மாதிரி செக்டார்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து ஃபர்தராக படிக்கணும் மறுபடியும். அதாவது எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அதில் வந்து உங்களுக்கு பிஹெச்டி வர போனீங்கன்னா 100% வந்து நல்ல வேல்யூவாக இருக்கும். பட் படிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக பயாலஜி ஓரியன்டாக இருக்கும். பட் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய கல்லூரி ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், தென் இண்டஸ்ட்ரியல் விசிட், படிக்கும் போதே வந்து ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் அந்த மாதிரி டிகிரிஸ் படிக்கிறது முக்கியம் ஒன்று. அடுத்து வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும். அதாவது இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ நிறைய மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஇ முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் இல்லை எம்பிஏ முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களே ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் படிக்கும்போது எத்தனை ஐவி போயிருக்கீங்க, இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆன் ஜாப் ட்ரைனிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட போனது கிடையாது, ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங் கூட பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வெறும் தியரியாக மட்டும் படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதும் குறைவாக இருக்கும். தென் அவங்க ஸ்கில் அந்த என்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்களோ அதில் வந்து ரொம்ப ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் அதிகமாக தர்ற மாதிரி கல்வி நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த படிப்பை படிச்சிங்கன்னா 100% வந்து வேல்யூவாக இருக்கும். பட் நீங்கள் கூடுதலாகவும் படிக்கணும். ஒரு 3 இயர் பயோகெமிஸ்ட்ரிக்கு அப்புறமும் கூட நீங்கள் ஒரு எம்எஸ்சி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேல்யூ நல்லாயிருக்கும். இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காரு. வணக்கம் கணேஷ், சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் ரீசெண்டாக கேள்விப்பட்டோம். இதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைன். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் மாதிரி டிகிரிஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டயட்டிஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பட் இது வந்து இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு சில டிகிரிஸ் படித்து தான் நீங்கள் வந்து ஒரு சில வேலை வாய்ப்புகளுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போல்லாம் பார்த்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணாலே ஒரு ப்ரொஃபஷ்னல் டிப்ளமா முடித்தாலே வந்து அந்த ஜாபை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சூழலுமே அதிகமாக இருக்குது. பட் இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போ பெண்களே வந்து இப்போ நம்ம அசட் காலேஜில் கொடுக்கக்கூடிய இந்த ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு அப்ராட் ஃபாரின்லேயே போய் ஒர்க் பண்ணுறாங்க, வேறு ஸ்டேட் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. பட் எனக்கு இது வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் வில்லிங் கிடையாது, நான் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போக முடியாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் போக முடியாது, நான் எங்கள் சொந்த மாவட்டத்திலே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இப்போ நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே. பட் இதுக்கு வந்து இந்த சேல்ரி க்ரோத்து, ஸ்டார்டிங் சேல்ரி என்ன கொடுப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டானால் நமக்கு என்ன சேலரி வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கோவையிலிருந்து நவீன் இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் நவீன், உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேளுங்க. ப்ளஸ் டூவில் வந்து ஹலோ வணக்கம் சார். வணக்கம் நவீன், சொல்லுங்கள் சார். ப்ளஸ் டூ வந்து 430 எடுத்துக்கிறாங்க பையன். ஓகே. அவன் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இதை படித்து என்ன கட்டப் மார்க் எவ்வளோ செலவாகுன்றது நமக்கு தெரியணுங்க. ஓகே ஃபைன். ஓகே, நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. அதாவது விமான கட்டுமானம். இப்போ எப்படி உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, நேவல் ஆர்கிடெக்சர் இருக்குது, இப்போ கப்பல் கட்டுமானம்ங்கிற மாதிரி விமான கட்டுமானத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இப்போ இதில் பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதுக்கு என்ன படிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டெஃபினட்டாக அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது இல்லை. ஆக்சுவலி இனிமேல் தான் கொண்டு வரதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு அது ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த விமான கட்டுமானம் பற்றி படிக்கக்கூடிய பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங், அதாவது ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இது ஒரு விஷயம். தென் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டிகிரி அப்படிங்கிறது பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும் சப்ஜெக்ட் கம்பல்சரி. தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின். இது என்ன டிஃப்ரென்ஸ், இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுக்கும் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கவர் ஆகும், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நான் டெக்னிக்கல் இருக்கும். ஸோ இந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது மூணுமே கவர் ஆகிடும். தென் இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறதுல வந்து மேனேஜ்மெண்ட்டு, தென் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடும். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸுமே ஒரு சப்ஜெக்டாக இதில் படிப்பாங்க. பட் இதுக்கு வந்து என்ன ரீசன், இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி இது ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லையும் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனிஸ், ஈவன் தோ ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிச்சுட்டு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய மோர் தென் ஒரு 40 டிபார்ட்மெண்ட்டில் எனி டிபார்ட்மெண்ட்டில் தே கேன் ஒர்க். பட் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். நீங்கள் அது ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏவியேஷனையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சுட்டு உங்களால் ஈஸியாக உள்ளே என்ட்ராக முடியும். அதில் உள்ள டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே ஈஸியாக வந்து டெவலப் பண்ண முடியும். தென் நீங்கள் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. பட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக நீங்கள் சொல்லக்கூடிய கட் ஆஃப் மார்க்குவே உங்களுக்கு கிடைக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ஒரு பெட்டரான ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நன்றி. இன்னொரு நேயர் இருக்காங்க, இசைக்கு ராஜா, திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறீங்க. உங்களுடைய கேள்வி என்ன இசைக்கு ராஜா? இசைக்கு ராஜா, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். இசைக்கு ராஜா அப்பா பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பையன் வந்து சிபிசி ரிசல்ட் வரல. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா 150 கட் ஆஃப் தான் அவரு வரும் அப்படிங்காரு. ஓகே, குட். ஆனா அவர் வந்து பிடெக் படிக்கணும் அப்படிங்காரு. எனக்கு வந்து அந்த மாதிரி இதுல விருப்பம் இல்ல, சாதாரண ஒரு காலேஜ் ஏதாவது படி அப்படிங்கிறேன். எப்படி சார் படிக்கலாமா, இல்ல 150 கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, எப்படி சார்? ஓகே ஃபைன். அதாவது உங்களுக்கு பிடெக், அதாவது பிஇ பிடெக்கில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள் இ, ஈவன் தோ பயோடெக்னாலஜி,
இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே 4 இயர்ஸ். பட் இன்ஜினியரிங் பொறுத்தளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு மேத்ஸ் நல்லா வரும், எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு நான் எப்போதுமே ஒரு 85% 90% வந்து மேத்தமேட்டிக்ஸ் நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து எந்த கல்லூரியை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியம். சிபிஎஸ்சி இது வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதாக இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரி கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணலாம். தென் முக்கியமாக அதாவது இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய டிகிரிஸ், பிடெக் இது அல்லாமல் வேறு என்ன இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்து அதாவது அதை படித்தா எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, அப்ராடில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், தென் இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நான் கொஞ்சம் முன்னாடி பேசிகிட்டு இருந்த ஏவியேஷன் ரெலவெண்ட்டான டிகிரி, தென் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஈவன் தோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை சார்ந்த டவுட்ஸ், அதாவது உங்கள் என்ன சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் நேயர்களும் தாராளமாக கேட்கலாம். இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க, பிரியா. வணக்கம் பிரியா, பெரம்பலூர்லேருந்து கால் பண்ணுறீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? சார் நான் 545 மார்க் எடுத்திருக்கேன் சார். ஓகே. ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சு ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ்ங்களா? அது ஆமாம் சார். அது முடிக்க எத்தனை வருஷம் ஆகும், ஸ்கோப் இருக்கா சார்? ஓகே ஃபைன். அதாவதுமா உங்களுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுமே எந்த மாதிரி டிகிரி வந்து எப்போதுமே ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு துறை. பட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 3 இயர் டிகிரியே வந்து உங்களுக்கு ஜாபுக்கு போகிறதுக்கு வந்து நாட் எனஃப், அது பத்தாது. நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு மாஸ்டர் பண்ணால் தான் அது வேல்யூ இருக்கும். இப்போ நிறையா மாணவர்கள் வந்து ஏற்கனவே இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபிசிக்ஸ் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம், எங்களுக்கு சரியான ஜாப் கிடைக்கல அப்படின்னு படித்த டிகிரி ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். பட் இந்த ஏற்கனவே டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ முடிச்சிருக்கவங்க வேறு கூடுதலாக என்ன படித்தா இன்னும் வேல்யூ அதிகம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 100% வேல்யூ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 100% வேல்யூ. பட் அது மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கோ எனஃபான்னு கேட்டிங்கன்னா நாட் எனஃப். இப்போ இதில் வந்து ஒரு வேல்யூ வார்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டரில் வந்து எம்எஸ்சியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்குது. இந்த எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் எலிஜிபிலிட்டியே வந்து ஒன்று இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், பிடெக்கில் எனி டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இது ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த எம்எஸ்சியில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் பண்ண முடியும். பட் இது நிறையா ஃபிசிக்ஸ் படித்த மாணவர்களுக்கே, கெமிஸ்ட்ரி முடித்த மாணவர்களுக்கே நிறையா மாணவர்களுக்கு வந்து இது தெரியாது. பட் இந்த மாதிரி டிகிரி எடுத்து படிக்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் ஆன் கிளாஸு, 2nd இயர் ஆன் ஜாப், அந்த பேட்டர்ன்லேயே படிக்க முடியும். ஃபுல் டைமாகவே ஆன் ஜாப் ட்ரைனிங்கில் வித் சேலரியோடையே ஒரு 2nd இயர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி மாஸ்டர் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணி போகும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். பவித்ரா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் பவித்ரா, உங்களுடைய கேள்வி என்ன? சார் நான் உங்கள் சன் அக்ஷய் பேசுகிறேன் சார். ஓகே சார், நான் இப்போ 12th வந்து 570 மார்க் எடுத்தேன் சார். அண்டு சிஎஸ்ல சென்டம் வந்துச்சு. குட். ஆமாம் சார். எனக்கு வந்து பிஎஸ்சி ஃபீல்டு போய் இஸ்ரோவில் போகணும் ஒரு ஆசை இருக்கு. பிஎஸ்சியில் என்ன படிக்கணும்? ஃபிசிக்ஸ் எடுத்து மாஸ்டர் பண்ணி. ஓகே ஓகே குட். வீட்டில் வந்து எனக்கு பிஆருக்கு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க சார். இப்போ எது வந்து ஸ்கோப் நல்லா இருக்கு சார்? சரி, நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எப்போதுமே வந்து இந்த உயர்கல்வி வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கும் போது உங்கள் குழந்தைய நம்ம தூக்கிட்டு போயிட்டு உங்கள் விருப்பப்படி நம்ம சேர்ப்போம். இந்த ஸ்கூலு படிக்கணும், அந்த குழந்தை அப்போ கேட்காது, எனக்கு இந்த மீடியம் சேருங்க, இந்த ஸ்கூலில் சேருங்கன்னு குழந்தை கேட்காது. நம்ம விருப்பப்பட்ட ஸ்கூலில் நம்ம விருப்பப்பட்ட மீடியமில் சேர்த்துருப்போம். பட் வந்து 12th வந்து கண்டிப்பாக வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸில் கொடுக்கணும். அதாவது ஏன்னா இது அந்த முழு பொறுப்பையும் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். எது பெட்டராக இருக்கும், உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் ஆசை இருக்குது, எதை படித்தா உன் ஃப்யூச்சர் பெட்டராக இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம கைட் பண்ணலாம். பட் அது கம்ப்ளீட்டாகவே அது அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன், நான் ஃபீஸ் நான் தான் கட்டுறேன், நான் சொல்கிறத தான் நீ ஏன்னா நான் ஒரு சமீபத்தில் ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ணேன்.
ஃபீஸ் நான் தானே சார் கட்டேன், நான் சொல்கிறது தானே சார். அது வந்து ஆக்சுவலி வந்து அது அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, படிக்க மாட்டாங்க, அப்புறம் டிஸ்கன்யூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த வார்த்தையே முகம் தவறும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீஸ் நான் தானே கட்டுறேன், நான் சொல்கிறது நீ கேட்கன்னா, இப்போ நீங்கள் அது திருப்பி வேறு எதாவது கேட்டால் நம்ம முகத்தை எங்கே வச்சுக்கிறது? கரெக்ட். அதனால வந்து நம்ம அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். பட் கைட் பண்ணலாம், இது சரி அனலைஸ் பண்ணலாம், திங்க் பண்ணலாம், சர்ச் பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லலாம். பட் வந்து அவங்களுக்கு சாய்ஸ் ஒன்று இருக்கும். அது ஏன்னா ஒரு தனி நபருக்கு வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது என்னை தவிர யாருக்கும் தெரியாது. கரெக்ட். இன்னொருத்தட்ட போய் சஜஷன் கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாலில் போய் ஒரு ஸ்லிப்பர் வாங்குற கதை தான். நீங்கள் பிடிச்ச ஸ்லிப்பரை எடுத்துருவீங்க, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காலில் போட்டு பார்த்துட்டு உள்ளே ஒரு பாக் போயிட்டு நல்லா இருக்கான்னு கேட்பீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. மேபி ஸோ அவர் இது நல்லா இல்லை, இது நல்லா தானே இருக்குன்றோம் நம்மளை எகைன். ஸோ அந்த சஜஷன் அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது, பேக் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளை தவிர பிறருக்கு வந்து பெருசாக தெரிய போகிறதில்ல. ஏன்னா இப்போ அதாவது மெயினாக நிறைய பேர் பண்ணுற தவறு இது. இங்கே 2 விஷயம். ஒன்று வந்து மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், 2வது ஃப்ரெண்ட் சர்க்கிள். இது 2மே முடிச்சுட்டு இன்றைக்கி நிறையா மாணவர்கள், பல இன்ஜினியர்ஸு, பல ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து துறையில் வேலை செய்கிறது, படித்தது ஒன்று, அது பண்ணுறத ஒன்றுங்கிறத நம்ம நிறையா பார்க்க முடியுது. ஸோ அவங்க பேஷன் என்ன, ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஒரு எனக்கு ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நான் இஸ்ரோவுக்கு போகணும், இஸ்ரோவில் நான் ஒர்க் பண்ணணுங்கிற தாட். பட் அவர் சொல்லக்கூடிய இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே கலாம் அவர்கள் படித்ததே அந்த துறை தான், ஃபிசிக்ஸ் தான். அதனால் வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு ரெலவெண்ட்டான ஒரு துறை. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹைஜீன் படிப்புக்கு ஒன்று இன்ஜினியரிங் படித்தா படிக்கலாம், இல்லைனா ஃபிசிக்ஸ் படித்தா படிக்கலாம். இப்போ இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு படிப்பு அப்படிங்கிறது இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிங்கிறது. பட் என்னென்னா நீங்கள் அந்த 3 இயர்ஸோட நீங்கள் எனக்கு அதை ஒரு டாட் வைக்காமல் மேற்கொண்டு அதை படிக்கணும். மேற்கொண்டு அது ரெலவெண்ட்டான நாலேஜ் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கும்போது 100% வேல்யூவாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு வேல்யூ பிடிச்சிருக்குன்னா, பட் அதனால சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியான படிப்பும் இன்றைக்கி தேவை, அது சரியான கல்லூரியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கே இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப் காலேஜஸில் உங்களுக்கு கொஞ்சம் மேபி சிரமமாக இருக்கும். பட் இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு கல்லூரியில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணுறத மட்டும் ஒரு பெட்டரான காலேஜாக நீங்கள் பாருங்கள், ஒரு டாப் காலேஜ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில சப்ஜெக்டில் செண்டம்லாம் வேறு சொன்னீங்க, டாப் காலேஜை வந்து நீங்கள் பாருங்கள், அது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. தென் கூடுதலாக வேறு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் ஒரு டிகிரினா அந்த 3 இயர்ஸ் அது மட்டுமே இல்லாமல் கூடுதலாக படிக்கும்போது ஸ்கில் டெவலப்மெண்ட், ஈவன் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தென் வந்து ஒரு தியரி மட்டுமே சொல்லித்தரக்கூடிய, நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் படிக்கிறீங்க, இல்லை அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லை வந்து இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், எந்த படிப்பாக இருந்தாலுமே நீங்கள் 3 இயர்ஸ் நான் ஃபுல் டைமாக காலேஜில் மட்டுமே நான் படிக்கிறேன், எனக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக எந்த ஒரு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது வந்து நமக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் யூஸ் ஆகாது. இன்னொரு நேயர் திருப்பூர்லேருந்து ராணி இணைப்பில் இணைகிறாங்க. வணக்கம் ராணி, உங்களுடைய கேள்வி என்ன? எங்க பொண்ணு வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க சார். ஓகேம்மா. அது வந்து 565 மார்க் எடுத்திருக்காங்க. ஃபைன். அக்ரிக்கு கவர்மெண்ட்ல சீட் கிடைக்குமாங்க சார்? அக்ரிக்கு ஓகேம்மா. அதாவது நீங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எந்த காலேஜ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மார்க்கு தான் தாராளமாக கிடைக்க வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணாமல் ஒரு 2-3 இடங்களில் வந்து அப்ளை பண்ணி வைங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம 80, 90s அண்ட் எபோவில் மார்க் வாங்கினவங்கலாம் அந்த மாதிரி டாக்டர்ஸ் அல்ல இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ 60% 80% வரைக்கும் மார்க் வாங்கினவங்க எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் சார்? குறிப்பாக மாணவிகளுக்கு எந்த துறையில் படிப்பை தேர்ந்தெடுத்தால் சிறந்ததாக இருக்கும்? அதாவது சார், உங்களுக்கு கேர்ள்ஸ் இன்றைக்கி வந்து பெண்கள் இல்லாத துறைகள் இல்லை, எல்லா துறைகளிலுமே இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப தூரம் போகக்கூடாது, நம்ம சொந்த மாவட்டத்திலே ஒர்க் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சூட்டபிளான கோர்ஸ் என்ன இருக்குதுன்னு சர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு சில மாணவிகள் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக நான் ஏதாவது படிக்கணும், நான் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும், வேறு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு வரக்கூடிய மாணவிகளும் இருக்கிறாங்க. பட் இதுக்கு இந்த மார்க்கை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு எந்த டிகிரி எடுக்கிறதுக்குமே இப்போ வந்து நீங்கள் இப்போ அசட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஆர் தமிழ் மீடியம், இவன் ஒரு சிபிஎஸ்சி போர்டில் முடித்தவங்க கூட மிக்ஸ்டாக எல்லா கோர்ஸுமே படிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி கேர்ள்ஸுமே வந்து இன்றைக்கி ஈக்குவலாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து படிக்கிறது, ஏவியேஷன் படிக்கிறது. இப்போ ஏவியேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும், கேபின் க்ரூ ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும், கேபின் க்ரூ ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், இந்த மாதிரி பேசிக் இது வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் சரி பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் சரி பண்ண முடியாது. ஓவர் வெயிட்டாக இருக்கவங்கள வெயிட் கம்மி பண்ணலாம், வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கவங்கள வந்து வெயிட் கெயின் பண்ண வைக்கலாம், அது மாதிரி ஐசைட் இம்ப்ரூவ் இதெல்லாம் பண்ண முடியும். பட் இதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கார்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக ஹெல்த் கார்டு மெயின்டைன் பண்ணி த்ரூ டாக்டர்ஸ் த்ரூவே வந்து அவங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே வி ஆர் டூயிங். ஓகே, இதெல்லாம் பண்ணுறோம். பட் பெண்களுக்கு நீங்கள் முக்கியமாக ஒரு சூட்டபிளான ஏரியானா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் சொல்லலாம். அவங்களுக்கு 100% சூட்டபிளானது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஓரியன்ட் ஜாப், ஒரு ஆன் டேபிள், ஒரு ஆஃபீஸில் மட்டுமே அவங்க ஒர்க் பண்ண முடியும், ஒரு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. அது மாதிரி மார்னிங் ஒரு 10 o'clock டியூட்டி வந்தாங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அது மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் பிபிஏ ஆஃபர் பண்ணுறான், பிபிஏ. ஸோ அதில் எனி டிகிரி ஏற்கனவே முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஏற்கனவே நான் பிகாமோ இல்லை பிபிஏவோ முடிச்சிருக்கேன், அவங்க வந்து எம்பிஏ பண்ணலாம். அது எத்தனை வருஷம்? அது 2 years ப்ரோக்ராம், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன சார், இது என்ன சொல்லித் தருவீங்க, என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கோவிட் டைமிங்கில் வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஷட்டவுனில் ஆனதை நம்ம நிறையா பார்த்தோம். பட் அந்த டைமிங்லேயுமே வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிட்டு இருந்தது ஒரு சில டிபார்ட்மெண்ட், மெடிக்கல், தென் மீடியா, தென் 100% வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த உலகம் இயங்குற வரை 2 விஷயம் கண்டினியூவாக நடக்கணும். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன். உற்பத்தி இருக்கணும், தென் உற்பத்தி ஆகிறது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகிறது அப்படிங்கிறது 90% ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது சீவேஸ் தான், கடல் வழி போக்குவரத்து. இப்போ அது ரெலவெண்ட்டான. அதே மாதிரி உங்களுக்கு இ-காமர்ஸ், இப்போ இ-காமர்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறது என்ன அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இன்னைக்கு நம்ம நியூஸில் பார்த்தோம் என்னென்னா, பெங்களூரில் வந்து ட்ரோன் மூலமாக வெரி ஷார்ட் பீரியட்லேயே வித்தின் 5 minutes வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு பார்த்தோம். இப்போ அதில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் டெக் பார்க் வந்து உருவாக்குறதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்கனாமிக் லெவல் ஜிடிபியே வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் நிறைய இட்ஸ் அ வாஸ்ட் சிலபஸ். அது ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர். வணக்கம் கணேஷ், சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம், உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நன்றி. என்னோட பையன் வந்து 12th முடிச்சிருக்கேன். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓகே. என் பையன் வந்து 12th முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சார். ஸோ இப்போ வந்து அவனுக்கு வந்து நான் பிடெக் ஐடி இது சிஎஸ் பிஎஸ் வந்து நான் சூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஓகே. பட் அந்த கோர்ஸ் எப்படி சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? பிடெக் சிஎஸ்ங்களா? ஆமா சார், பிஎஸ் சிஎஸ். சாரி சார், சிஎஸ்பிஎஸ், சிஎஸ்பிஎஸ். ஓகே. பிடெக் சிஎஸ்பிஎஸ். ஓகே. அந்த கோர்ஸ் இப்ப நியூ அண்ணா யூனிவர்சிட்டில இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அது அந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாமா சார் எப்படிங்கிறது சஜஷன் கேட்கறதுக்காக. ஓகே சார், தேங்க்யூ. அதாவது உங்களுக்கு இந்த சிஎஸ் ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஏன்னா அதுதான் நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி, தென் ஏஐ, இந்த மாதிரி அடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிகிரி அப்படிங்கிறதும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக் ஐடி இதோட சிலபஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து டிஃபர் ஆகுது, அது எந்த அளவுக்கு இது அப்டேட்டட் சிலபஸாக இருக்குது, இது எந்த அளவுக்கு வந்து இல்லை சேம் லைக் தட் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள், சிலபஸ் செக் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அது அங்கே படிக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஐடி, சிஎஸ்ஸு, இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் மெஷின் லேர்னிங், ஈவன் தோ சைபர் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி நம்ம படிப்புகள் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், பட் எந்த அளவுக்கு அங்கே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம வந்து தரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத
நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்ன்ஷிப் தரணும். இன்டர்ன்ஷிப் தான் வந்து, ஏன்னா நீங்கள் தியரியாக ஒரு 3 years 4 years காலேஜஸில் மட்டுமே படித்தா அது வேல்யூ கிடையாது. ஒரு 1 month 2 or 3 month வந்து அது ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ஃபுல் டைமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது, ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வெளியில் வராங்க, வெறும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கையில் இருக்கும். அது ரெலவெண்ட் எந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்காது. இதை எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியல, நீங்கள் வந்து அது எனக்கு சொல்லித்தரல, என்ன நான் அதை கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி அதிகமான மாணவர்கள் வந்து வெளியில் வர்றாங்க. ஸோ வெறும் கோர்ஸு காலேஜ் மட்டுமே வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து இருக்காது. ஸோ அது ரெலவெண்ட் ஸ்கில் அண்ட் நாலேஜை வந்து டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு அதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண தெரியணும், ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுத தெரியணும், அதாவது ஒரு ஒர்க் ஷாப் செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வந்து ஒரு படிப்புங்கிறது ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும், ஒரு 40 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேச தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே டெவலப் பண்ணாமல் வெறும் சைலண்டாக கிளாஸ் ரூம்லேயே 4 வருஷம் இருந்துட்டு வெறும் டிகிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வேல்யூ இருக்காது. இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க, காஞ்சிபுரத்துலேருந்து சிவகாமி. வணக்கம் சிவகாமி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். பாப்பா +2 முடிச்சிருக்காங்க. ஓகேம்மா, வணக்கம். 3rd குரூப் எடுத்திருக்காங்க சார். பிகாம் பண்ணலாங்களா? ஓகேம்மா. ஆக்சுவலி பிகாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே ஒரு பிகாமோடு நிறுத்துனீங்கன்னா அது வேல்யூ கிடையாது. நீங்கள் மேற்கொண்டு எம்பிஏ படித்தா தான் வேல்யூ இருக்கும். பட் இந்த பிகாம்லேயே ஒரு சில ப்ரொஃபஷ்னல் டிகிரி இருக்குது. நீங்கள் ஜென்ரல் காமன் அந்த மாதிரி பண்ணாமல், இப்போ பிகாம் தான் சார் நான் பண்ணணும், காமர்ஸ் பேக்ரவுண்டு, பிகாம் தான் என்னுடைய பிளான் அப்படின்னா நீங்கள் பிகாம்லேயே பேங்கிங் ஃபினான்ஸ் பண்ணலாம். இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பிக்கஸ்ட் ஏரியா உங்களுக்கு. அதில் மேபி இன்சூரன்ஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது பெரிய ஏரியா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி, பேங்க் எக்ஸாம் எழுதி நான் பேங்க்கில் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரி வாய்ப்புகள் அதில் இருக்கும். தென் ஒன்லி பேங்கிங் ஃபினான்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் ரெலவெண்ட்டாகவுமே அதில் நிறையா அவங்க படிப்பாங்க. ஸோ குளோபலாக, அதாவது ஒரு குளோபல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி தரக்கூடிய கல்விகள் வந்து நிறையா இருக்குது. சும்மா நீங்கள் நம்ம வந்து ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டும் அதை பார்க்காம, அப்பார்ட் ஃப்ரம் தட் குளோபல் லெவல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இதெல்லாமே கவர் பண்ணுற மாதிரி டிகிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் சார். இவ்வளோ நேரம் நேரில் கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் மிகுந்த பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்வது 3 மணி செய்திகள்.